வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் யூட் சேனல். நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் டேப் ரெக்கார்டர், ரெக்கார்ட் பிளேயர், கிராமஃபோன் இதோட சர்வீஸை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கிறாங்க, பிஞ்சு ரோலர் எப்படி கலத்தணும், அதை எப்படி மாற்றுறது, பிஞ்சு ரோலர் சரியில்லைன்னா என்னென்ன ப்ராப்ளங்கள் வருங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டேப் ரெக்கார்டர்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பிஞ்சு ரோலர். இப்போ இந்த டேப் ரெக்கார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சு ரோலரில் வந்து இதில் ஒரு லாக் இருக்குது. இந்த பக்கம் இந்த இடத்துல ஒரு லாக் இருக்குது. இந்த லாக்கை லைட்டாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வந்துச்சு. இதுதான் இந்த பேனாசோனிக் செட்டுக்குள்ள பிஞ்சு ரோலர். இது கொஞ்சம் தேஞ்சு தான் இருக்குது. புது பிஞ்சு ரோலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதாக இருக்குது, எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது. இது கொஞ்சம் தேஞ்சு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. பட் இது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, நல்லா தான் இருக்கும். இது புது பிஞ்சு ரோலர். ஓகே, இது வந்து ஃப்ரீயாக சுற்றணும் நமக்கு. ஓகே, இதை இந்த மாதிரி கலத்தியாச்சு. இப்போ சில மாடலில் பார்த்தீங்கன்னா இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இது தனியாக வந்துடும். இந்த வீல் வந்து தனியாக வந்துடும். சில மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள லாக் ஆகிருக்கும். அப்போ இதை வந்து ஒரு சின்ன ஆணி அல்லது ஊசி எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் தான் வெளியே வரும். இப்போ இந்த மாடலில் வந்து ஈஸியாக வந்துடுது. இதாக இருக்குது, பிஞ்சு ரோலர் மாட்டுறேன், டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இப்போ ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, இது மாட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த லாக்கில் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடும். அதனால் திருப்பி மேலே வராது. இப்போ லாக்கில் ஜாயிண்ட் ஆகிட்டு இப்போ மேலே வராது. ஓகே, ஓகே. ஸோ இப்போ ஒரு கேசட்டை போடுறேன். இந்த பிஞ்சு ரோலர் வந்து இது கரெக்டாக இருக்குது. எப்படி பாடுதுன்னு பாருங்கள். நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ இது கரெக்டாக இருக்கிறதுனால கரெக்டாக ஓடுது. இந்த ஸ்பிண்டில் தான் இந்த நம்ம டேப்போட ஸ்பீடை வந்து நிர்ணயிக்கிறது. இது என்ன ஸ்பீடில் ஓடுறதோ அதே ஸ்பீடில் தான் டேப் ஓடிட்டுருக்கும். அப்போ நம்ம டேப் வந்து ஸ்லோவானா அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்பிண்டில் தான். இதோட ஸ்பீடு தான். ஸ்பீடாக போனாலும் இதுதான் காரணம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கப் வீல்னு சொல்லுவோம். இந்த டேக்கப் வீல் என்ன பண்ணோன்னா, நம்ம இப்போ வந்து ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி ஓடிட்டுருக்கோம். இது எவ்வளோ ஸ்பீடில் தள்ளி விடுதோ அவ்வளோ ஸ்பீடில் இது இழுத்துட்ருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓடின மாதிரி தெரியும், ஆனால் இது ஸ்லோவாக தான் வரும். அதுக்கு தக்க இது அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம இது பிடிச்சிங்கன்னா நின்றோம், நம்ம பிடிச்சா நிற்கும், நல்ல டைட்டாக பிடிச்சா நின்றோம். ஆனால் லேசாக பிடிச்சா நிற்காது. நம்ம கையை தட்டி விட்டு நான் ஓடிட்டே இருக்கு பாருங்க. ஆனால் நல்லா பிடிச்சா நின்றோம், நிற்குது. சில இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் வச்சுருப்பாங்க. இப்போ இது பிடிச்சி இழுக்காமல் விட்டுட்டுன்னா இங்கே இது பிடிச்சி தள்ளிகிட்டே இருக்கிறது வந்து என்ன செய்கிறோம், வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கேசட் போடுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ பாடிட்டு இருக்குது, கேசட் ஓடிட்டு இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, நான் வந்து இந்த டேக்கப் வீலை வந்து நான் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது என்ன பண்ணுது பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஒர்க் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்க, கேசட் வந்து வெளியே வந்துட்டு, டேப் வந்து வெளியே வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி வாரது என்ன ஆகும்னா இதுக்குள்ளே போய் சுற்றிடும். இந்த ஸ்பிண்டிலுக்கும் இந்த வீலுக்கும் இடையில போய் இது சுற்றிடும். ஸோ இந்த மாதிரி சுற்றும் போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து கேசட் இப்போ வந்து ஓப்பனில் இருக்குது, நம்ம டோர் வழியாக கேசட்டை வெளியே எடுக்க முடியாது. இழுத்தீங்கன்னா இது கட் ஆகிடும். இந்த மாதிரி பாருங்க, இப்போ இவ்வளோ இது வெளியே வந்துருக்கு. இது ஒரு மாடல் டேப். அப்போ இப்போ இதோட காரணம் என்னன்னா, இது சுத்தாமல் இது மட்டும் சுற்றிட்டு இருந்ததுன்னா அந்த கேசட் வந்து ரீல் வந்து வெளியே வந்து இதுக்குள்ளே சுற்றதுக்கு ட்ரை பண்ணும். இந்த மாதிரி வெளியே வந்துடும். இப்போ இந்த மாடலில் நான் இதில் வந்து இதுதான் டேக்கப் வீல். போட்டு பார்த்தா தெரியும். இதற்கு ப்ளே பண்ணுறேன். இது டேக்கப் வீல். இது இங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கு, இது பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. இதை நான் பிடிக்கிறேன், நின்றுட்டு பாருங்க, ஸ்டாப் ஆகிட்டு பாருங்க. ஆனால் மற்றெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கும். இங்கே இந்த வீல்லாம் ஓடிட்டு தான் இருக்கும். இது ஓடுறதுனால அந்த டேப்பை பிடிச்சி வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். ஸோ அதை இது இழுத்துட்டே இருக்கணும். இது எப்போ இழுக்காம விட்டோம் அவ்வளோ டேப்பு வெளியே வந்துடும், இதுக்குள்ளே போய் சுற்றிக்கும். ஓகே, இப்போ போகிறேன். நான் இதை ஒரு கேசட் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இது தள்ளி விடக்கூடிய டேப்பை வந்து இது இழுத்துட்டே இருக்குது, அதனால இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கு. நான் இப்போ இதை ஓடாமல் ஆக்குறேன். இது ஒருவேளை ஓடாமல் நின்றுன்னு வச்சுப்போமே. நான் பாருங்க, கேசட் எங்கே போகுது பாருங்க. இந்த நான் என்ன போயிட்டு இருக்கு, நான் தெரியுது பாருங்க, நான் தெரியுதா? ஸோ இப்படி வந்து உள்ள எங்கெல்லாம் போகணுமோ இப்போ நான் விட்டோன்னா உள்ளே போயிட்டு கிளியராக வரனால. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டுன்னா என்ன ஆகும் பாருங்க, உள்ளே போய் அவ்வளோ
இந்த மாதிரி இழுத்து இதுக்குள்ளே போய் சுற்றிவிடும். சரி, கேசட் வந்து கட் ஆகிடும் நமக்கு. ஸோ அதனால இது வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன மாதிரி சரி பண்ணலாம். இப்போ இதில் பொறுத்தளவில் இந்த வீலுக்கு தனி பெல்ட் போட்டிருக்கு, 2 பெல்ட்டு. ஒரு பெல்ட்டு மோட்டாருக்கும் இந்த ஃப்ளை வீலுக்கு இருக்குது, ஒரு பெல்ட்டு இந்த இந்த வீலை டேக் ஆஃப் வீலை சுற்றுறதுக்கு ஒரு பெல்ட்டு இருக்குது. ஸோ இந்த பெல்ட்டு கலந்து கிடந்தா கூட இந்த ப்ராப்ளம் வரும். இந்த பெல்ட்டு கலந்துருந்துன்னா இது ஓடாது. ஸோ இது மட்டும் ஓடிட்டு இருக்கும், டேப் வெளியே வந்துடும். ஆனால் நம்ம இந்த பெல்ட்டை போட்டாச்சுன்னா கிளியர் ஆயிரும். அப்படி இல்லைன்னா பிஞ்சு ரோலரில் ப்ராப்ளம் இருந்தாலும் இதாக இருக்குது. இந்த பிஞ்சு ரோலர் ஈஸியாக கலத்திடலாம். இந்த மாதிரி பிஞ்சு ரோலரில் நடுவில் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் பல்ஜ் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்துன்னா கேசட்டு இந்த ரீலை பிடிச்சி என்ன செய்யணும், வெளியே தள்ளிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம இதை மாற்றிடணும். கடையில் போய் பார்த்து இதில் சேரக்கூடிய அளவு கரெக்டாக இந்த டயமீட்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். இருக்கிற மாதிரி நம்ம ஒரு இதை வாங்கி இதில் போட்டுக்கலாம், இல்லை இந்த செட்டோட நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாடல் மெக்கானிசத்தில் ஒரு பெல்ட்டு தான் இருக்கும். மொத்தத்தில் ஒரே ஒரு பெல்ட்டு தான். மோட்டருக்கும் இந்த ஃப்ளை வீலுக்கும் தான் ஒரு பெல்ட் போட்டிருக்கு. மீதி எல்லாமே சின்ன டயர் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு டயர் இருக்குது. இது அதுக்காக லாக் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது தெரியும். இந்த டயர் வந்து இந்த இடத்துல படுறதுனால நம்ம அதை ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து கீழே போய் இந்த மாதிரி கீழே போய் அசைது பாருங்க, இந்த மாதிரி கீழே போய் இது கூட லாக் ஆகிடும். இந்த டயர் வந்து இதில் பட்டு சுற்றிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த டயர் வந்து தேஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த டயர், இந்த ரப்பர் இதில் ஒரு இதுதான் டயர், இது தேஞ்சு இந்த கருப்பு கலரில் இருக்குது. இது தேஞ்சு போச்சுன்னா இது கூட படாது. நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது இந்த டயர் வந்து இது கூட பட்டு தான் இது ஓடிட்டு இருக்கு. சரி, படலைன்னா நமக்கு டேக்கப் வீல் ஓடாது. டேக்கப் வீல் ஓடலைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறோம், பிஞ்சு ரோலில் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கோம், டேப் அவ்வளோ வெளியே வந்துடும். அதனால இந்த மாதிரி சில செட்டுகளில் வந்து இந்த மாதிரி டயர் தேஞ்சிருந்ததுன்னா டயர் மாற்றிக்கணும். இது வேறு ஏதாவது செட்டுகளில் இருந்து நம்ம கலத்தி எடுக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி டயர்லாம் இப்போ கிடைக்காது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பை.